தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 78 வயதில் துணை முதலமைச்சர் ஆகின்றார். 78 வயதில் துணை முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு பதிவு முடிவடைந்து விட்டது. வருகிற திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. 9 மணிக்கெல்லாம் யார் ஆட்சியை பிடிப்பார் என்ற நிலவரம் தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் 78 வயதில் ஒருவர் துணை முதலமைச்சராக போவதாக செய்திகள் வந்துள்ளன. ஆம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என உறுதியாக நம்புகிறது. முதலமைச்சராக நடிகர் விஜய் பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. அதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தால் நடிகர் விஜய் தான் முதலமைச்சர். ஆனால் துணை முதலமைச்சராக 2 பேர் பொறுப்பேற்பார்கள் என கூறப்படுகிறது. அதில் ஒருவர் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி என்று கூறப்படுகிறது. அது யார் என்று தெரியவில்லை. இரண்டாவதாக மற்றொரு துணை முதலமைச்சர் யார் என்று சொன்னால் 78 வயது முதியவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறுகின்றனர். அவர் வேறு யாரும் அல்ல, KA செங்கோட்டையன். அதிமுக செல்வி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. தாவேக ஆட்சிக்கு வந்தால் 2 துணை முதலமைச்சர், அதில் ஒருவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு இது கடைசி தேர்தல் என்று கூட சொல்லலாம். அவருக்கு வயது 78. தாவேக ஆட்சி அமைந்தால் செங்கோட்டையன் துணை முதலமைச்சர் என கூறப்படுகிறது. முதலில் செங்கோட்டையன் கோபி தொகுதியில் வெற்றி பெறுகிறாரா என்பதை பார்ப்போம்.